காலையில் தோசை தான் பண்ணியிருந்தேன் கூட முதல் நாள் பண்ண சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டோம். அப்புறமா வந்து சுரக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி தோட்டத்துலேருந்து பறிச்சது தான், 2-3 நாள் ஆச்சு குழம்பு வைக்கவே இல்லை. அதையும் குழம்பு வச்சுட்டு கூட வந்து கோவக்காய் கூட பொரியல் பண்ணிட்டேன். அப்புறமா காலையிலே குழந்தைங்களுக்கு பருப்பு கறியும் மீன் பொரிச்ச மீன் எல்லாம் வச்சுருந்து கூட வந்து ஒரு மோர் கூட கலந்து எடுத்துக்கிட்டோம். அப்புறமா மறுநாள் டிஃபனுக்கு ஏதாச்சும் போட்டோம்னா 40 தான் அரிசி ஊற போட்டிருந்தேன். சக்கை மரத்தில் வந்து சக்கை பழுத்திருந்து பறிக்கலான்னு போனால் அதை அண்ணி சாப்பிட்டுட்டு கூட வந்து பறிச்சாச்சுன்னா பார்த்தா பச்சை வந்து பச்சை சக்கை தானே மஞ்சள் கலரில் தான் இருக்கும். இதையுமே அவிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து அவிச்சு நிறைய நாள் ஆச்சு சாப்பிட்டு. குறிச்சியோட போட்டு தான் அவிப்பாங்க, குறிச்சி திருத்திருந்தால வந்து குறிச்சி எடுத்துட்டேன். ஈவினிங் வந்து எப்போ மாதிரி வயலுக்கு போனோம், 2-3 செடியுமே நட வேண்டிய இருந்துச்சு. அதை நட்டுச்சு பார்த்தா காய்கறி ஏதாச்சும் நிற்கும், பச்சை மிளகா, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்துங்க 5-6 நேரம் நின்றுச்சு. அதையும் பறிச்சுட்டு வந்தாச்சுன்னா அப்புறமா காப்பி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கிரைண்டரில் அரிசியை போட்டு அதை பார்த்து ஒரு பக்கமாக அரையும். நைட்டு வந்து சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் கூட பண்ணியிருந்தேன். சைட்லேயே குழந்தைங்களா படிக்க எழுத வைக்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இது முடியும்.